முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான வணக்கம். ஒரு ஊரில் நேராக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் பார்க்க போகிறோம்னா சிறுகுடல்பட்டி. அது எங்கே இருக்குன்னா காரைக்குடி. ஒரு மனிதனை பற்றி பேசும்போது அங்கங்கே சில சுவாரஸ்யங்கள் பார்ப்போம். வாழ்க்கை முழுவதுமே சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் கேட்க ஆசையாகவும் இருக்கிறது ஒரு ஆளை பற்றி மட்டும்தான். அவர் தான் கவியரசர் கண்ணதாசன். பார்த்தீங்களா, மதுவே பேசிச்சான். என்னை போட்டவர்களாம் ஆடினார்கள், நீ ஒரு ஆள் தான் பாடினாய். அப்படி எவ்வளவுங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமான பாடல்கள் படித்ததில் அவர் உட்கார்ந்து எழுதுனதான் கிடையாது, போகிற போக்கில் எழுதுறதா எல்லா பாடலுமே. மே மாதம் ஒரு ஷூட்டிங் நடத்தணும், அவன்தான் மனிதன் படத்துக்காக. எம்எஸ் சிவநாதனும் கண்ணதாசன் நெருங்கிய நண்பர்கள், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எம்எஸ்வி என்ன சொல்கிறாங்க, மே மாதம் தாப்பா அந்த பூக்கெல்லாம் பூக்கும், அப்போ தான் அந்த சாங் எடுக்கணும். மே மாதம் வரப்போது 4 மாதமாக சொல்கிறார், இவர் கண்டுக்கல. டேய் கண்ணாசா, மே வருதுடா, மேடா மேடா, என்னடா மேமேன்னு கத்துற, இந்தடா பாட்டுன்னு அனுப்பிச்சி விட்டார். அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மலைமேகமே, பாட்டலோட எல்லாமே, பாடலோட முடிவு பூராமே மேவிலே முடியும்னா எல்லா பாடலும் சார். ஒரு தடவை அந்த கவிதா ஹோட்டலில் பீம்சிங்குடைய பழனி படத்துக்காக பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. நண்பர்கிட்ட கடன் கேட்குறாரு, இது அண்ணங்கிட்ட சீனிவாசன்ட்ட கடன் கேட்குறாரு, இல்லைன்ட்டாரு. உடனே பாட்டு, அண்ணன் என்னடா தம்பி இப்படி தான். இப்போ சென்னையில் வந்து இறங்கியிருக்காரு. என்னப்பா உங்கள் பேர் என்ன? பழனி. ஏன்னா சென்னை வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அவர் சொன்னதை வச்சு அவரை வச்சு பாரப்பா பழனி எப்பா பட்டணம்மா. ஏறக்குறைய அவர் ஒரு இடது கையில் வலது கையில் வேட்டியை பிடிச்சி நடந்தாருன்னா ஸ்பாட்லேயே எழுதக்கூடிய ஒரு கவிஞர் சார். நிரம்ப பாடல்கள் அந்த இடத்துல உருவானதான், எதுவுமே உட்காந்தெல்லாம் எழுதலை. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ரொம்ப நெருக்கடி, நிறையா பிஸியாக இருக்கிற டைம், பாட்டு எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஃபோன் பண்ணுறாரு எம்எஸ்விக்கு, தூங்கிட்டாருன்றாங்க. உடனே மேனேஜர்கிட்ட எழுதி கொடுத்துக்கிறார் பாட்டை. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான். இப்படிதான். இப்படி அவர் வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமாக வாலி அவர்கள் நிறையா பாடல் எழுதினவர். அவரே என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா நான் பாட்டு எழுதிட்டேன், எனக்கு ஒரு சோகம் வரும்போது கண்ணதாசன் பாட்டை தானப்பா கேட்க வேண்டியது. நிறையா பாருங்கள், இன்னும் மதுரை பக்கம் உசிலம்பட்டி பக்கம் இந்த கேத வீடுகள்லாம் பாட்டு போடுவாங்க. அதிகபட்சம் ஒரு பாட்டாக தான் இருக்கும். வீடு வரை மனைவி வீதி வரைன்னு சொல்லி அதாக இருக்கட்டும். தான் இறந்தா எப்படி இருப்போம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டவரும் கண்ணதாசனா. சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டார், யார் எல்லாம் நம்மளை வந்து பார்க்குறேன், யாரெல்லாம் அழுகிறேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு அதான் கவிஞன் வித்தியாசமாக யோசிக்கிறது. அதே போல் அறிவிச்சாச்சு. முதல்ல ஓடியாந்து எம்எஸ் விஸ்வநாதன் தான். யாரே இப்படி பார்த்தியாடா உட்காந்துருக்காரு சேரை போட்டு, என்னடா இப்படி செய்கிற, பார்த்தண்டா யார் வருவான்னு தெரியும், நீ தான்டா கரெக்டாக வந்த அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் நிறையா சுவாரஸ்யங்கள். அதனால் ஒரு ஊர்லேருந்து தினம் ஒரு ஊரில் பேசுகிறோம். இன்றைக்கி சிறுகுடல்பட்டி. அப்படி பாட்டு மேதை, எத்தனை பாடல்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அடுத்து வர்ற தலைமுறைகள் கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா இன்றைக்கெலாம் பாட்டு எழுதுகிறாங்க. பாட்டே பாருங்கள் எப்படி எழுதுகிறாங்க. கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, என் காதல் வரிகளை திருத்தி கொடு. அவரை தான் கூப்பிடணும். எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசனுக்கு சண்டை வரும்போது கூட, கொஞ்சம் வாக்குவாதமாக இருக்கிறப்ப கூட 1001 எல்லா பாட்டும் எழுதியாச்சு, ஒரு பாட்டு வரவே மாட்டேங்குது. அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்குது, வரவே நம்ம எதிர்பார்த்த வரி வரலையே. அப்போ சொல்லிட்டார், எனக்கு அவர் பிடிக்காத வர, எங்களுக்குள்ளே பகைமை இருந்தாலும் அவரை கூப்பிடுங்க கண்ணதாசனை. வந்தோடனே போட்டார், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அதையா கண்ணதாசன். கண்ணதாசரை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. மலேசியா பினாங்கில் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லி ஓட்டுநர் விரைவாக பயங்கர வேகத்தில் போய்கிட்டு இருக்கார். கண்ணதாசனை பின்னாடி உட்காந்து கேட்குறாரு, என்னப்பா ஏன் இவ்வளோ வேகமாக போகிற? சார் 10 நிமிஷம் தான் இருக்குது, வேகமாக போகணும். 10 நிமிஷம் முன்னாடி போகணுன்றதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துறாதரா அப்படின்னு பூர போக்கில் பேசுகிறேன் சார். அல்ல அடுத்த தலைமுறைகள் ஒரு ஆளை வந்து பார்ப்பது என்பது, கவனிப்பு என்பது வேறு. இந்த மாதிரி கவிஞரெல்லாம் அவங்க வாழ்க்கை முறையில் கற்றுக்கிட்டு அவரே சொல்லியிருக்கார், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது என் பாடல்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், எப்படி வாழக்கூடாது என்பது என் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாபெரும் கவிஞர்கள்ட்டெல்லாம் நல்ல ஒரு சமூக புத்தியும் நல்ல அறிவாற்றலும் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கவனித்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அவர் பாடல் மாதிரியே. அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கு நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.